Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய மொபைல் அன்பாக்சிங் ரிவ்யூ இந்த மாதிரி மட்டும் போஸ்ட் பண்ணாமல் நிறைய டெக் கேஜெட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் வந்தனால இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு அண்டர் 200 400 இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கான ஸ்பெஷல் சீரிஸ் டாப் டெக் கேஜெட் சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 12 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், இது 13வது வீடியோ. நிறைய டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத சில கேஜெட்ஸுமே இருக்குது. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நிறையா லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய கேஜெட்ஸும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐகியர் பிராண்ட்லேருந்து ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட பிராண்டில் எப்பயுமே வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹை பேஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் சார்ஜ் போகிறதுக்கான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கு உட்டன் மெட்டீரியலில் பண்ண மாதிரி ஒரு உட்டன் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து ஸ்டிக்கர் மாதிரி தான் அந்த உட்டை வந்து ஒட்டியிருக்காங்க. பட் உள்ளே வந்து பிளாஸ்டிக் இருக்கா உட் இருக்கா அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியல தட்டி பார்க்கும்போது. பட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ஒரு உட்டன் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அந்த மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாசான 4 ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்ற ஃபீல் கொடுக்கும். இது 4 இருக்கனால நீங்கள் ஸ்டீரியோ அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இது மோனோ தான். 4த்துலேருந்தும் ஒரே மாதிரியான சவுண்ட் அவுட்புட் தான் வரும். பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தரையில் வைக்கிறதுக்கான ரப்பர் குஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான வெண்ட் ஹோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப் ஊஃபர்லாம் வைக்கிற மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்லேயே இருக்குது. நார்மலாக மேலே வந்து மெஷ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கனால யாராவது கையை வச்சு அதை கிழிச்சிடுறதோ இல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வைக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வைங்க, குழந்தைங்க கையிலலாம் படாத மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். பட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ பட்டன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளூடூத் மோடு இல்லை எஃப்எம் மோடு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எஃப்எம்மே வந்து இன்பில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண பாஸ் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான 5 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்பி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணியும் வந்து கேட்க முடியும். இல்லை எஸ்டி கார்டில் சாங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக மாட்டியும் கேட்கலாம். பட் நான் வந்துட்டு டேரெக்டாக ப்ளூடூத்தில் தான் இதில் வந்து சப்போர்ட் இருக்கனால ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது ரியலாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் கிடைக்குது. நார்மலாக வந்து ஒரு 10க்கு 20 இந்த மாதிரியான ஒரு மினி ரூம்லாம் உங்ககிட்ட இருக்குது, இல்லை வெளியில் எங்கேனாவது போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கார்லாம் வச்சு கூட கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு. ஸோ ஓவராலாக இந்த 4 ஸ்பீக்கரையும் சேர்த்து வரக்கூடிய அவுட்புட் வாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 வாட்ஸ் அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் 4 மணி நேரத்துலேருந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக வந்து சாங் கேட்க முடியும். ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1 year வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அமேசான்லேயே டேரெக்டாக வந்து சேல் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 1600 வந்து ப்ரைஸ் வருது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஒரு லுக் இந்த இது வந்து ஓகே அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. போர்ட்டபிளாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இப்போ தானே ட்ரெண்டிங்கே, அப்போ ஒரு வீடியோக்கு ஒன்றுனாவது போட்டு தானே ஆகணும். நாய்ஸ்லேருந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இயர்பட்ஸ். எந்த பேர் எத்தனை பேர் தான்ப்பா வைப்பீங்க, ஏதாவது மாற்றி வைங்க அப்படின்றீங்களா? சரி ஓகே, அந்த பிராண்ட் பேரை போட்டு சர்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸும் அதுக்குள்ளேயே வந்துடுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் யூசர் மேனுவல், சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கிடையாது. இப்போது சார்ஜிங் கேஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா செம காம்பேக்டாக இருக்குது. பாக்கெட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னும் போதும் நல்ல காம்பேக்டாக இருக்குது. பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லை, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் இன்னும், பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் இந்த விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் லுக் வைஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சி டைப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து குட்டி இண்டிகேட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலுமே பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓவராலாக ஓகே அப்படின்னே சொல்லலாம். பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் என்ன தான் கீழே இப்படி திருப்பிட்டு குலுக்குனாலுமே கீழே விழுகல, நல்லாவே செம கிரிப்பாக வந்து மேக்னெட் பிடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெம் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பர் டிப் இல்லாமல்
இல்லாமல் முன்னாடி வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி ஆப்பில் காப்பி அடிக்கிற மாதிரி டைப் வந்து லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி எல்லா பிராண்டு தான் வச்சுருந்தாங்க. பட் டோட்டலாக இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அந்த முன்னாடி இயர் டிப்போட தான் வந்து கொடுக்குறாங்க. அது பெஸ்ட்டு, கீழே விழுகாமல் இருக்குது, நல்லாவே காதை அரெஸ்ட் பண்ணிடுது, நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது. பட் இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிரிப்பாக வந்து காதில் பிடிக்காது. பட் இருந்தாலும் காதில் வச்சிங்க அப்படின்னா கீழேலாம் விழுகல, செம காம்பேக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எதுவும் வந்து ஆகலை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டினியூவாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு தாராளமாக நிற்கும். 20 ஹவர்ஸ் மேக்ஸிமம் நிற்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் சார்ஜ் இல்லை அப்படின்னும் போது எகைன் கேஸில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் IPX4 ரேட்டிங் இருக்கனால சப்போஸ் உங்கள் வேர்வையெல்லாம் பட்டாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம். கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வால்யூம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. பட் இதில் மோஸ்ட்லி வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எல்லா கண்ட்ரோலுமே பண்ண முடியுது. ஸோ வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூசர் மேனுவல் எடுத்து பாருங்கள், கிளியராகவே வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதும் இது பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி தான் கொடுக்குது, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. நார்மலாக லேட்டன்சி ப்ராப்ளம் வந்து பெருசாக இதில் வந்து இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ்லாம் மொபைல்லேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அதையுமே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக வாரண்டி அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு இந்த நாய்ஸ் பிராண்ட்லேருந்து கிடைக்குது. எந்த ஒரு டவுட் அப்படின்னாலுமே அமேசான்லேயே வந்து கான்டாக்ட் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா செம ஸ்பெஷலான ஒன்று தான். யாருக்கு அப்படின்னா புள்ளிங்கோக்கு. என்ன ப்ரோ எல்லாருக்கும் கேஜெட்ஸ் போடுறீங்க, எங்களை மாதிரி புள்ளிங்கோக்கு ஏதாவது போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். செம இன்ட்ரெஸ்ட்டாக செம கலர்ஃபுல்லாக கலக்கலாக இருக்க போது பார்த்துட்டு இந்த கேஜெட்டை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஜெட்னு சொல்லலாம். பாக்ஸே உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒபேரா ஃபேக்ட்ரி, ஆக்சுவலாக பிராண்டோட நேமு. மாடல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா OM1 ஒயர்டு IEM அப்படின்றது தான் இந்த ப்ராடக்டோட நேம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஜிகு ஜிகுன்னு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க அப்படியே பார்த்தோன்னே ஈர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய 2 ஹெட்ஃபோன் மாதிரி ஏதோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் இதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்னு சொல்லலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலரில் ஒயரு அப்படியே பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி சுற்றி என்னமோ பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் யூசர் மேனுவலாக கொஞ்சம் ஓவராக தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஏன் நார்மலாக கொடுத்துருக்காங்க, இதையும் வித்தியாசமான கலரில் கொடுத்துருக்கலாம். சரி மறந்துட்டாங்க போல். ஏன்னா கேபிள் தனியாக இருக்குது, ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் தனியாக இருக்குது. ஒரு வேளை சார்ஜ் போட்டுட்டு தனியாக மாட்டிக்கலாம் போல், ட்ரூ ஒயர்லெஸ்ன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஒயர்டு தான். இந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ரைட்டில் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி. ஸோ அதை மாட்டிட்டீங்க அப்படின்னா நார்மலாக 3.5 ஆடியோ பின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரியலாகவே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. கேபிளோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு கேபிள் குவாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு தனி ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, மைக்குமே வந்து இதில் வந்து கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ இது சூஸ் பண்ணது காரணமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தான். ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கலரு, இந்த பக்கம் ஒரு கலரு, டோட்டலாக பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா சட்டை ஒரு மாதிரி கலரில் போட்டிருப்பாங்க, பேண்ட் ஒரு மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செயின் டைப்பில் வந்து இந்த ரோப் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுவுமே கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ப்ரோ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ப்ரோ, இது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஷாக்கான 2 விஷயம் பார்த்தீங்கன்னா இது கலர் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி என்னை அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது இருக்கிறதுக்கும் இதோட தோற்றத்துக்கும் சவுண்ட் குவாலிட்டி சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அந்த அளவுக்கு பேஸாக இருக்கட்டும், ஹை பேஸு செம்ம டீப் பேஸாக கொடுத்துருக்காங்க. சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி, அந்த ஃப்ரீக்வன்சிலாம் செம்ம செப்பரேஷன் பண்ணி சவுண்ட் குவாலிட்டியில் குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேகர் பிராண்ட்லேருந்து ஏர்பீஸ் 250 அப்படின்ற ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு நெக் பேண்ட் டைப் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலாகவே செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு பவுச் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே வெளியிலலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். டேமேஜ் ஆகாமல் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க,
இயர் டிப்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் ரப்பர் ரெண்டுமே சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். மெட்டலில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு கீழே விழுந்தாலும் கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட் லைட் அண்ட் பக்கத்துலேயே மைக் கொடுத்துருக்காங்க. 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. சென்டர் பட்டனை பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கும் அதே பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்க கீழே இருக்க 2 பட்டனுமே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப் பண்ணணும் இல்லை டவுன் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவைஸ் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் 2 ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ சார்ஜ் போகிறதுக்கான மைக்ரோ USB போர்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரியான நெக் பேண்ட் டைப்பில் வாங்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பைக்லாம் போகும்போது அழகாக அப்படி போட்டுக்கலாம். ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ்னால் காதில் வச்சுட்டு அது கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நிறைய பேர் பயப்படுறவங்க இந்த மாதிரி தான் வந்து கேட்டு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே மேலே ஹூக் டைப்பும் கொடுத்துருக்கனால ஒன்ஸ் காதில் மாட்டிட்டு லைட்டாக அப்படி லாக்க போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு கீழே விழுகாமல் தாராளமாக கம்ஃபர்டபுளாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜிம்லாம் வந்து வாக்கிங் போகிறீங்க, இந்த மாதிரி ரன்னிங் போகிறீங்கன்னும் போது கூட நீங்கள் கீழே விழுந்துடும் யோசிக்கவே தேவையில்லை. IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்கனால சப்போஸ் வேர்வையெல்லாம் பட்டாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. அதையும் நீங்கள் கவலை பண்ணணும்னு தேவையில்லை. அண்ட் அதே போல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷனுமே இந்த இடத்துல ஆகுது. ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கனால ஸோ சின்ன சின்ன நாய்ஸ்லாம் வந்து உள்ளே வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேஸ் ரொம்ப எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி உங்களுக்கு நார்மலாக சவுண்ட் குவாலிட்டி நல்ல சவுண்டாக வேணும் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம். எந்த ஒரு குறையுமே இல்லை சவுண்ட் குவாலிட்டியில். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 110 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக 5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ண முடியுது. அண்ட் ஃபைனலாக வாரண்ட்டி அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 வருஷம் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நார்மலாக 1 இயர் தான் வரும். ஸோ பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1195 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் பார்த்திங்க அப்படின்னா ARC 1250 ரேகர் பிராண்ட்லேருந்து 3-in-1 யூஸ் இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் சார்ஜர் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஜெட், டிஃப்ரெண்ட்டாக வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி ஐஃபோன் வச்சுருக்கவங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் வச்சுருக்கவங்க நீங்கள் தாராளமாக இதை செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தவொடனே ஒரு ஸ்டாண்ட் மாதிரியான டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இது ஒயர்லெஸ் சார்ஜிங் தான். குவாலிட்டி நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகே, இது சைடில் இருக்கட்டும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இன்னொரு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு டைப் சி கேபிள் ஒன்று பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த நார்மலான மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறத வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒயர்லெஸ் சார்ஜர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துட்டு ஐஃபோனோ இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபோன் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது OnePlus 8 Proவை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அதில் உங்கள் மொபைலை தூக்கி வச்சிங்க அப்படின்னாலே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அது பாட்டுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட் லைட் எரியும், சார்ஜ் ஆகுதா அப்படின்றத நீங்கள் இதை வச்சு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது தவிர இது எவ்வளோ வாட்ஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொன்று வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்ட் மாதிரி. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 USB போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா உங்ககிட்ட ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஆப்பிளோட வாட்ச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக இந்த மாதிரியான ரவுண்டு இதெல்லாம் வந்து இருக்கும். சார்ஜ் ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. அது கரெக்டாக உள்ளே வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் இயர்பட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு பக்காவாக இது வந்து செட் ஆகும். ஸோ அவங்க மட்டுமே வாங்கினா போதும், மற்றவங்களுக்கு வந்து இது தேவை கிடையாது. அண்ட் அதே போல் இதில் வந்து வாட்சை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். அண்டு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இயர்பட்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது மேலேயே இருக்கக்கூடிய இந்த ஹோல் மூலியமாக நீங்கள் வந்து சார்ஜும் போட்டுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பவர் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லெஃப்ட் சைடில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த ஒரு ஸ்டாண்டு
நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ரெண்டையுமே ஒன்றா அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே, நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டாண்டில் பார்த்தோம் சைடில் பின் இருந்தது, அதையும் இதையும் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு டேரெக்டாக வந்து பவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தனியாக வந்து இந்த வாட்சுக்குன்னு நீங்கள் வந்து பவர் கொடுக்கணும்னு தேவையில்லை. அட்டாச் ஆன உடனே எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி இதுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இது ஓவராலாக வந்துட்டு நீங்கள் வாட்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம், மேலே இருக்க இயர்பட்ஸும் சார்ஜ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி ஓவராலாக நீங்கள் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் இதில் மூணையுமே வந்து இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3000 ரூபா ப்ரைஸு. ஆப்பிள் ஃபோன்லாம் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கும்போது இது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பட்ஜெட்டில் ஃபோன் வாங்குறவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. அதான் வந்து கடைசியாக போஸ்ட் பண்ணேன். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் நியான் லைட்டு தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 மீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரிப் லைட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இண்டோர் அவுட்டோர் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இதில் 120 லைட் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு பார்க்கும்போது தனித்தனியாக எரியாது. இப்போ நான் எப்படி காட்டுறேனோ இந்த மாதிரி ஓவராலாக எல்லாமே தான் லைட் எரியிற மாதிரி இருக்கனால பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் கொடுக்குறதுல தான் வந்து பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். பவர் கொடுக்குறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதை டேரெக்டாக ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்பியை தொட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஷாக் அடிச்சிடும். ஸோ அதனால் இது டோட்டலாக இந்த லைட் வந்து சேஃப் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது இதை கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. எந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் வருது, எந்த பக்கம் நெகட்டிவ் வருது அந்த மாதிரி கூட நமக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் மாட்டுறது ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தான் வந்து பின் பண்ணி மாட்ட வேண்டியதாக இருக்குது. ஈஸியாக ப்ளக் பண்ணுற டைப் வந்து கொடுக்காது. ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் டேரெக்டாக வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்சை போட்டேன், லைட் எரியல. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்தனால ஸோ இந்த பின்னை வந்து ஜஸ்ட் இப்படி திருப்பி மாட்டிட்டு எகைன் வந்து ஆன் பண்ணேன். லைட் வந்து ஒரு 2 செகண்ட் தான் எரிஞ்சது. டப்புன்னு ஒரு சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க ட்ரிப்பர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி புகஞ்சு போயிடுச்சு. ஸோ 100% சொல்கிறேன், இது நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. இது சேஃபே கிடையாது. பட் இந்த லைட்டு வந்து ரியலாகவே செம ஒர்த்தாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. பட் இந்த மாதிரி சேஃப்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்கனால இதை வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை ப்ரோ எனக்கு இந்த லைட் இருக்குது, நான் வந்து அடாப்டர்லாம் மாட்டி சூப்பராக கனெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தோன்றவங்க வேணால் நீங்கள் வாங்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி சேஃப்டி இல்லாமல் கொடுத்தனால அமேசானில் ரிட்டன் தான் வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி அப்ளைலாம் பண்ணிட்டேன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 750 ரூபா வருது. வாங்கணும், நான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறையவே டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய டிஃப்ரெண்ட்டான லோ ப்ரைஸ் கேஜெட்ஸும் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அந்த ப்ராடக்ட்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.